என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சசிகன். This is Yogita. வெல்கம் டு ஓடி பை ரியாக்ஷன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதே நேரத்துல கொஞ்சம் எமோஷனலா கவலையாகவும் இருக்குது. என்னது? நம்ம தளபதியோட 69th மூவி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எஸ், அதோடைய பேர் டைட்டில் போட்டிருக்காங்க லவ் ஃபார் தளபதி அப்படின்னு. அதாவது ஒரு மாதிரி போட்டிருக்காங்க, தளபதி 69 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட். அவரோட லாஸ்ட் மூவின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இதில் தான் கன்ஃபார்ம் ஆக போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது நான் ரியாக்ட் பண்ணல, ஏன்னா நான் பார்க்கவே இல்லை, நான் யூடியூப் பக்கம் போகல, ஸோ அதனால் பார்க்கல. பட் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, மற்ற ரியாக்டர்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணி போட்டுருந்தேன். ஆனால் எல்லாரோட தமிழ்லையும் கண்ணீர் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. அழுதுட்டேன்னா சாரிங்க, மன்னிச்சிருங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 கோ. BGM. எனக்கே புள்ள இருக்குது. நெஞ்சில் குடி இருக்கும். இந்த டைம்ல நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தான் இந்த கடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு பேரே வச்சு. தளபதி ஃபேன் நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட ஒவ்வொரு படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் நம்ம காலேஜ் பசங்களுக்கு அதை மாதிரி ஹேர் கட் பண்ணுறோம். பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் பிறந்தான். அதனால பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சுட்டோம். தளபதியை காட்டி தான் நான் வளர்த்துது. அதனால் எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தான் இந்த மாதிரி தேட்டரில் பார்க்க போகிறேன். நான் இந்த சினி லைனில் 30 வருஷமாக இருக்கேன். சார் 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா துறையில் வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோ, பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம். 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் விஜய் சார் மூலமாக போயிட்டு குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சுட்டு 69 படத்தோட நிறுத்துறாரு அப்படின்னு ஒன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்குது. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. தளபதி படத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு என் வீட்டிலேருந்து பிள்ளைய கேட்டால் நான் என்ன பதில் நான் சொல்கிறது? எங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. അണ്ണൻ തളപതി 69 ശേഷവും படம் செய்யணும் എന്നുള്ളത്. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடினோம். அது சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடணும், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே சொல்றதில்ல. ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்கிறேன் நான். இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும்.
எனக்கு ஃபுல்லாக இருக்குது கையெல்லாம். வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன் என் படத்தை, என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லை நாங்களாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. இப்போ 69 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்னென்னா அரசியலுக்கு வர போகிறாரு, யார் டைரக்டர், யார் கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், கெரியரில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமகன், என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேரை கொஞ்சம் மாசம் குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்து அவரை வாழ்த்துவோம். 69 படத்துக்கு மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னே தெரியல. ಅವರು ಫಿಲಮ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲೇ ಆಗಲಿ ರಾಜಕೀಯಲ್ಲೇ ಆಗಲಿ ಲಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ಲಯನ್. ஓகே, ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு, அப்படியே கவலை ஆயிடுச்சு. ஓகே, இது பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஹெவியா இருக்கு. ஏன்னா அது வந்து என்ன காட்டுறாங்கன்னா வந்து தளபதினா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், அது ஒரு எமோஷன் அப்படின்ற மாதிரி தான் ஃபுல்லாவே இருந்தது. ஆனா இவ்வளவு நாள் நம்ம அதை ரியலைஸ் பண்ணாம இருந்தேன்னா, ஒரு எப்படி சொல்றது, நான் ரியலைஸ் பண்ணாம இருந்தேன். பட் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கு. வந்து அவர் வந்து எமோஷனலி எல்லாரோட கனெக்டடா இருக்காரு. அதாவது சொல்றாங்கல்ல தங்கச்சியா சொல்றேன் அப்படின்னு அந்த வெல்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ வெல்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்ல வராங்க, என்ன நடிங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே தான் சொல்றாங்க. ஏன் நிப்பாட்டணும், நீங்க அரசியல் பண்ணாலும் பட் இதையும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது அவரோட டிசிஷன். நான் மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு வரும்போது எனக்கு இன்னும் அதுலேருந்து வெளியே வரல. அதான் ஒரு மாதிரி லோவாக பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல, சரி நம்ம பார்க்கலாம் 69 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தளபதி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆமா, இது பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இல்ல, ரொம்ப எப்படியுமே ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். எல்லாருமே ஐயோ இவர் லாஸ்ட் மூவியே அதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி போகும்போது அந்த டைட்டில் கார்டு வரும்போது நமக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருமா இருக்கும், என்னத்தான் வைபோட இருந்தாலும். ஓகே, நம்ம பேசினா நிறைய பேசிட்டு இருப்போம் தளபதியை பத்தி. நல்லா இருந்துச்சு. அண்ட் 14ஆம் தேதி இல்லையா, நாளைக்கு நான் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவேன். ஏன்னா யோகி இருக்க மாட்டாங்க. யோகி வந்து எங்க போறீங்க, இந்தியா வராங்க. ஸோ உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு இந்தியா வராங்க. ஸோ அதனால நான் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவேன் சம்டைம்ஸ். அப்படி இல்லைன்னா யோகியை நான் ரியாக்ட் பண்ண வச்சு போடுறோம். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காம மோடி ரியாக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ஆல்ல பிடிச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்துருவேன். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் அதை எடுத்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் ஓகே வந்துடும். விஷயம் வந்துடும். பாய்.